ஹே காய்ஸ், கோல்டன் பாய்னு 118 எபிசோட்ஸோட ஒரு சூப்பரான ரொமான்டிக் டர்க்கிஷ் ட்ராமா புதுசா தமிழ் டப்ல வந்திருக்கு. அதுவும் சரியா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி இருக்கிற டர்க்கிஷ் ட்ராமா தமிழ்ல வந்திருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கண்டிப்பா சொல்லுங்க. இல்லனா இது மாதிரி தமிழ் டப்ல வர டிராமாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சீரிஸ் சோல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொன்னா கூட போதும். சரி, இப்போ வாங்க இந்த கோல்டன் பாய் டர்க்கிஷ் டிராமாவோட கதை என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டோரியில நம்ம ஹீரோ ஃபரீத் ஜுவல்லரி பிசினஸ் பண்ணக்கூடிய பணக்கார வீட்டு வாரிசு. இவரை பத்தி சொல்லணும்னா எதை பத்தியும் கவலைப்படாம தான் சந்தோஷத்துக்காக வாழக்கூடிய ஒரு பிளே பாய் கேரக்டர். நம்ம ஹீரோட செயல்பாடு பிடிக்காத நம்ம ஹீரோட தாத்தா. இந்த தாத்தா தான் இந்த குடும்பத்தோட தலைவர். இவன் எப்படியே சும்மா விடக்கூடாது, இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டு அதாவது கல்யாணம் பண்ணி இவனை சீர்திருத்தணும்னு முடிவு பண்ணுவாரு. இந்த பொண்ணு பாக்குற பொறுப்பை தாத்தா அவரோட மூத்த மருமகள்கிட்ட ஒப்படைப்பாரு. இதுல என்ன கூத்துனா, அந்த மூத்த மருமக இருக்காங்கல்ல, அந்த மூத்த மருமகளுக்கும் நம்ம ஹீரோட அப்பாவுக்கும் கள்ள தொடர்பு இருக்கும். இன்னும் தெளிவா சொல்ல போனா நம்ம ஹீரோவோட அப்பாவோட அண்ணன் ஒய்ஃப். சரி, அது கடந்துட்டு போது நம்ம கதைக்கு வருவோம். கசியன் டெப்புங்கிற ஒரு நல்ல ஊர்ல உள்ள ஒரு நல்ல பொண்ணை பார்ப்பாங்க. பொண்ணு வீட்டுல 2 பொண்ணுங்க இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு பார்த்த பொண்ணு மூத்த பொண்ணு சுனா. ஆனா நம்ம ஹீரோவுக்கு மூத்த பொண்ணை பிடிக்காது, இளைய பொண்ணை தான் பிடிக்கும். அவங்க தான் நம்மளோட ஹீரோயின் சேரான். ஹீரோயினோட குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா அவங்க அப்பா ஒரு கஞ்ச பிசினாரி. வீட்டுல உள்ள பொண்ணுங்கள் எல்லாம் அடிமைத்தனமா தான் வச்சுக்கிட்டு இருப்பாரு. அதாவது எப்படின்னா, இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் சோறாக்குனா எப்படி ஆக்குவாங்க, எல்லாருக்கும் சேர்த்து 3 பேருன்னா 3 பேருக்கு கணக்கு பண்ணி தான் ஆக்குவாங்க. அப்படிலாம் இல்லை. இப்போ ஒரு 300 கிராம் அரிசி போடுறாங்கன்னா அவங்க அப்பா எவ்வளோ சாப்பிட்டு மீதை வைக்கிறாரோ அந்த மிச்ச மீதியை தான் இவங்க பங்கு போட்டு சாப்பிட்டுக்கணும். அந்த மாதிரி ரொம்ப அடிமைத்தனம் பண்ணக்கூடியவர் தான் ஹீரோயினோட அப்பா. ஸோ இதனாலேயே நம்ம மூத்த பொண்ணுக்கு எப்படியாவது இந்த வீட்டை விட்டு ஓடிடணும்னு ஆசை கல்யாணம் பண்ணிக்கிட்டு. அதே இளைய பொண்ணான நம்ம ஹீரோயினுக்கு நான் படிக்கணும், படிச்சு நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நல்லா வாழணுங்கிறதா ஆசை. வீட்டை விட்டு கல்யாணம் பண்ணிட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலான்னு இருந்த நம்ம சுனாக்கு ஹீரோயினை செலக்ட் பண்ணது பெரிய இடியா விழுகும். இதனால அவங்க 2 பேரோட வாழ்க்கை எப்படி மாறுது, நம்ம ஹீரோ கல்யாணத்துக்கு அப்புறமாவது திருந்தி ஒழுக்கமா தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்தாராங்கிறதான் கதை. இன்னும் சொல்ல போனா அந்த டிராமால வர கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப கேவலமானவங்களா இருப்பாங்க போல. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு பொறாம, துரோகம், கஞ்ச பிசினாரித்தனம், இல்லீகல் அஃபேர்ஸ்னு ஒரு மாதிரி போகும். நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் முதல்ல பிடிச்சிக்காம இருந்தாலும் அப்புறம் போக போக அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி எல்லாம் செமையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். த்ரூ அவுட் சீரிஸ் அவங்க கெமிஸ்ட்ரிக்காக நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்லணும்னா, இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் 20 எபிசோட்ஸ் சும்மா செமையா இருக்கும். அதுக்கப்புறம் 21 to 37 எபிசோட்ஸ் வரைக்கும் டீசெண்டா போகும். அண்ட் இது உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்த சீரீஸ்னு சொல்றாங்க. அதுக்கு மேல நீங்க பார்க்கணுமா வேணாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு மேல அவங்க கதையை கொண்டு போற ஃபேஸ் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன கேட்டா அந்த ஃபர்ஸ்ட் 20 எபிசோட்ஸ்க்காக நீங்க கட்டாயம் பார்க்கணும்னு நான் சொல்லுவேன். இந்த சீரீஸ்ல 332 எபிசோடோட டோட்டலா 3 சீசன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் இப்போ ஃபுல்லா 118 எபிசோட்ஸோட MX பிளேயர்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் IMDb ரேட்டிங் 5.8 கொடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. சீரீஸ் சூப்பரா தான் இருக்கு கைஸ். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும்ல. ஸோ உங்களால் 37th எபிசோட்ஸ்க்கு மேலே கண்டினியூ பண்ண முடிஞ்சுதாங்கிறத மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க.